இந்த வெள்ள நிவாரணத்துக்கு போய் ஒரு நாள் பொழுதா இப்படி என்றா சைக்கிள்ல வந்திருக்கலாம். அதுல ஒரு தங்கச்சி இருக்குது. இந்த சாமான அதுல வச்சுட்டு வீட்டை போய் சைக்கிள் எடுத்து கொண்டு போவோம்னு இருக்கா கேட்பேன். தங்கச்சி தங்கச்சி ஆரோ கூப்பிடினேன் போலோட படலே. ஆரப்பூ இங்க வான பாப்பா. வான தங்கச்சி என்ன போ இந்த சாமான இருக்கா இதுல வச்சுட்டு போட்டே இருக்கா வீட்டை சைக்கிள் எடுத்து கொண்டு வரட்டே போய். என்ன தலையில இருக்கிற சாமான் இதுதானே இந்த வெள்ள அழிவுக்கு சாமான் கொடுத்து இந்த வெளிநாட்டுக்கார ஆக்கள் கொடுத்து இந்த தம்பி மேல இதுல வச்சு இந்த கோயிலடியில வச்சு கொடுக்குறாங்க. அதுதான் நான் போய் வேண்டி கொண்டு வாரு. அப்ப கணக்குதாகும் என்ன? அதுதான் என்னன்னா வச்சுட்டு தான் நான் போய் சைக்கிள் எடுத்து கொண்டு வர வேணும். அப்ப நாங்களும் போனா எடுக்கலாமே. அப்போ உதராக்கி வச்சுட்டு நான் சொல்றதுக்கு பதிலே சொல்லு. சரியான சரி இருக்கா மெல்ல மெல்ல மறாக்கு. சரி இப்ப என்ன கேட்க போறீங்க நீங்கள்? அப்போ இந்த மூட்டையில கிடக்கட்டு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு மூட்டை கொடுக்குறான் வாங்கிட்டு பாவன். அப்ப அங்க நிக்கிறவங்க முத்தும் கொஞ்சமாவும் தெரிஞ்ச புடிகளாத்தான் இருக்கு. நீ வாங்கிட்டு பாவன் கெதியா நான் இல்ல பார்த்து கொண்டு இருக்கிறேன். இது சரி வராதன. அவங்க குடும்ப காட்டு பார்த்து தானே கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. குடும்ப மற்றபடி சும்மா போய் அவருக்கு தான் இவருக்கு தானே நான் கேட்கலாது. அங்க தெரிஞ்சவங்க நிக்கிறாங்க. இது சரி வராது. நீ போய் கேள போன நாங்க போய் கேட்டா அவனு உங்கள் பேர் சாமானில நான் பச்சு பார்த்து சாமான நீ சாமான பாக்குறத என்ன பிரச்சனை இல்லைன்னா நான் போய் கேட்டா அவங்க சொல்லுவாங்க நீ என்னத்துக்கு வார அவ வந்திருக்கலாம்னு கேட்பாங்கள. நீ போய் அப்படி என்ன நீ போய் இடன நான் இது நான் கொண்டு வர மாட்டேன். கொண்டு வர வசதியான ஆள் தானே ஒரு ஆட்டோவை பிடிச்சு நீ கொண்டு வரலாம் தானே. புது எனக்கு சரிப்பட்டு வராதானே. சரியோ நீ போய் அங்க எடுக்கிறான்டா எடு. நான் போனா இப்ப அவங்க என்ன பேசுவாங்க சரிதானே. நீ போய் எடுக்கிறான்டா எடு. உங்களுக்கு மட்டுமே வெள்ளம் எங்களுக்கு உள்ளுடையிலே நீ ஏன்னா இப்ப கதைக்கிற கதை புள்ளியான சாப்பிடுறீங்களே உண்ட விட்ட வெள்ளம் பூந்தாண்டு நான் சொல்லல. அவங்க கொடுத்த இடத்துல எனக்கு தான் தந்தவங்க சரியோ. நான் உண்ட விட்ட வெள்ளம் பூந்தது அந்த கதை எனக்கு தேவையில்லை. நீ போய் எடுக்கிறான்டா எடு. என்ன இந்த கதை கேட்காது. அப்ப நீ போய் சாப்பிடுனல்ல. நாங்கள் வெள்ளத்து கடந்து ஈரத்துல சாப்பிட பசியில என்னடா நீங்கள் கஷ்டத்திலான நீங்கள் இருக்கிறீர்கள். கஷ்டமா வெளிநாட்டுல இருந்தவன் கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு அனுப்புறாங்க. நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்துதானே இப்ப இங்க வந்து நிக்கிறீர்கள். அங்கேயும் கஷ்டம் தானே. அங்க கஷ்டப்பட்டாலும் அவங்க எங்களை போல இப்படி வெள்ள அழிவுக்கு இருந்ததுன்னு தானே அவங்க எங்களுக்கு இந்த சாமானை அனுப்பி விட்டவங்க. அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. அவங்க கஷ்டப்பட்டாலும் இந்த சாமானை எங்களை போல கஷ்டப்பட்ட கொஞ்சம் குடும்பம். நாங்கள் என்ன பணக்காரர் என்ன பணக்காரர் நாங்க நீ சொல்ற. அப்போ உங்களோட வீடுல வெள்ளம் வந்தா உங்களுக்கு நிவாரணம் தந்தா மற்றவைக்கும் சாப்பாட்டுக்கு நிவாரணம் கொடுக்குறே இல்லையே. அந்த கதை எனக்கு தேவையில்லை சரியோ. அந்த கதை தேவையில்லை. இது எனக்கு தந்த சாமான நான் கொண்டு போறேன். நான் போய் உனக்கு பேருந்து போய் அவங்கள கேட்கலாது. இந்த மூட்டை வச்சதுக்கு இப்ப கூலியனா இது இல்லாத மவுல அதே நீ பார்க்க வேணும். எனக்கு மெரவாதிய தாண்டிட்டு போவேன். இது நல்ல வில்லங்க மாக்கலாக்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கால மேல இருந்து கஷ்டப்பட்டு உனக்கு தந்துட்டு போவேன். பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிடா கிடாக்குவாரு. நானே உன்னை பத்தி யோசிக்கணும். உனக்கு தானே வசதி இருக்குது. நானே உன்னை பத்தி யோசிக்கணும். உன்னோட காய்ச்சி பிரியவில்லை. அப்படியேதான் நான் இந்த ஜாமான தூக்கி கொண்டு நான் அங்கால கொண்டு வச்சுட்டு நான் போடுவேன். சரியா இவர் இதை காணாத கண்ட மாதிரி பெரிய லெவல்ல நிக்கிறார். நாங்க காண இல்ல. இது எங்களை போல கஷ்டப்பட்டாக்களுக்கு இது பெரிய இதுதான் தெரியும். உங்களுக்கு ஒரு வேளை இது வந்து இதா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு இது பெருசு. கடுமையா நீ இப்படி கதைச்சு பழகாதே. நாங்கள் போய் கதைக்கலாம் தானே படிப்பா அவங்க. நீ போய் கதையன் அதைத்தானே நண்பர்கள் என்ன குடி சொல்றேன். இப்படியே போய் கதைச்சா இன்னும் முன்னாக்கு உதவி செய்ய வருது. ஆனா பாத்து இந்த கோலத்துல பார்த்தா இப்படி நிக்கிற அங்க விதான பதவியிலேயே தெரியுமாண்ணா எத்தனை பேர் வெளிநாட்டுல இருக்கிறோம் எத்தனை பேர் அங்க இருக்கிறோம் தெரியுமாண்ணா. அங்க உனக்கு நீ போய் பிரியோசனம் இல்லை. அப்படி சொல்லாத.
வெளிநாட்டு கடைக்கு நாங்கள் இங்க நிக்கிறோம். வெளிநாட்டுல நிக்கிறவ இப்படி போடுறது. இப்ப நான் இதை எடுத்துக்கொண்டு வரதால உனக்கு என்ன பிரச்சனை? நீ போய் உங்க பிரச்சனையை தானே நான் பிள்ளைனா குடி கேட்கறேன்னு போய் இந்த கதையங்க இங்க நான் என்ன பார்த்து அப்போன்னு சொல்றானா? நீ வெளிநாட்டுக்கு போய் வந்த உடனே நீ என்ன பார்த்து அப்போன்னு சொல்றானா? உங்க வயசு என்னன்னா? இந்த வயது என்ன பார்க்க அப்பமா நகராக்கு காட்டி கொடுக்கப்படாது. வயது காட்டி கொடுக்க கூடாது. அப்ப நீ போய் அதை நீயும் கேளன் வயசை காட்டி கொடுக்கறதுக்கு வெக்கப்படுறான். சாமான் போய் எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? நான் போவேன் தனியாளா கடை உதால போவேன். ஏன் இப்படி இருந்தா அப்படி அங்க அப்படியும் இப்படியும் நல்ல உடுப்பு போட்டுக்கொண்டு நிக்கிற வேண்டும் நடந்து போக உனக்கு வெக்கமா கிடக்குன்ற. நீ கணக்க கிடைக்கிறாய். நான் கணக்க கணக்கே இல்ல கிடைக்கும். நீ வெள்ளன நான் பாக்கல பார்த்தேன் குமார் பிள்ளை என்னுடைய பிள்ளைக்கு சமன் இல்ல 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 அந்த கதையில எல்லாம் உனக்கு தேவையில்லை. நீ வந்து சரிக்கோ இந்த ஸ்டாண்டா நிக்கிறா சரியோ வேலைக்கு கொடி அடிச்சிருக்க போய் கேட்கல. இந்த மூட்டை வைக்க அதே சைட்டா பாத்து கொண்டு போ. நீ நான் மூட்டை வைக்கல சைட்டா உன்ன பாக்கல. நான் வந்து இதுல கலையாக்க கிடந்தது இதுல வச்சுட்டு போய் சைக்கிள் எடுத்துக்கொண்டு வருவான்தான் நினைச்சு நான் வந்தேன். ஆனா நீ இப்படி கதைப்பான்னு நான் தெரியாது. நல்லா கதைப்பேன். என்ன இனிமேலுக்கு இந்த சாவாதம் எனக்கு வேண்டாம். சாமானத்துல கொண்டாந்து வச்சதுக்காக நீ இந்த கதையெல்லாம் கதைக்கிற என்ன? கொஞ்சம் என்ன கஷ்டமே உனக்கு? கஷ்டமடா உனக்கு கலை வேண்டா கிலோவில காது கொண்டு வருவாங்க. நீங்க என்ன கதை கதைக்கிறாள் டாக்களோட? இனிமேல் மாத்திரம் இந்த மூட்டையை கொண்டு இங்க வந்துடாத சரியோ? நான் இனிமேல கிஞ்சால வர மாட்டேன். காலவன் நான் இந்த வீட்டு பக்கம் பெற மாட்டேன். இப்படி மேனேஜரை அவமானிக்கும் இந்த பக்கம் மந்தியோ. அன்பான வாயாடி உறவுகளே, இந்த வீடியோ பாக்குற நீங்கள் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, பெல் பட்டியில கொஞ்சம் அமர்த்தி விடுங்கோ. அடுத்த வீடியோல நாங்கள் சந்திக்கிறோம். பாய், see you.